இவங்க சொல்லக்கூடிய மெனுவில் அல்லது இவங்க சொல்லக்கூடிய வெரைட்டியில் நீங்கள் பார்க்கக்கூடிய அபத்தம் என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஒன்று தோணும்ல, அது உங்களுக்கு என்ன தோணுது? கொட்டாங்குச்சி இட்லி. கொட்டாங்குச்சி இட்லி சாதாரணமாக மாவு உளுந்து ஒழுங்காக அரைச்சாலே கரெக்டாக வரும். அதை கொட்டாங்குச்சி ஊற்றி தயிர் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணுற மாதிரி இருக்குது, மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும். கொட்டாங்குச்சி இட்லி அது இட்லியில் ஒரு வெரைட்டிங்க சார். இன்றைக்கி 500 வகை இட்லின்னு சொல்லி கலர் கலராக பூசுகிறாங்க. கேரட்டை போட்டு கேரட் இட்லிங்காங்க, கொட்டாங்குச்சியில் போட்டு கொட்டாங்குச்சி இட்லிங்காங்க, கிளாஸில் மாவு ஊற்றி கிளாஸ் இட்லிங்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இட்லி கொஞ்சம் அபத்தமாக தெரியுது? இளநீ இட்லிலாம் அர்த்தமே இல்லை. இளநீ இட்லி அர்த்தமே இல்லை. ஏன் இளநீ இட்லின்னு அர்த்தமே இல்லை? இளநீ இட்லின்னு இவங்க வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. இளநீ மாவு அரைக்கான், அந்த இளநியை உடச்சி ஊற்றுறாங்களா? இளநீ சூடாச்சுன்னா இளநின்னு சொல்ல முடியுமா? இங்கே பாருங்க, இளநீ டேஸ்ட்டுக்காக ஊத்துறது கிடையாது, சும்மா வெளியில ஊத்துறதுக்கு அதில் ஊத்துறோம். இளநீ இட்லி எப்படி வருதுன்னு நான் கேட்குறேன். அதுதான் கேட்டேன். அந்த காலத்தில் மாவு அரைச்சது வந்து உளுந்தும் அரிசியும் 2 வெந்தயம் தான் போடுவான். இன்னைக்கு அவ்வளோ இட்லி நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். நானும் கேட்டிங் தான் வச்சுருக்கேன். இளநீர் ஊற்றும் போது இட்லி நல்லா சாஃப்டாகவும் புசு புசுன்னு இருக்கும், நல்லா உப்பி வரும். அவர் என்ன கேட்குறாருன்னா, இளநீ இட்லினா இளநியோட டேஸ்ட் இட்லியில் வருமானு அவர் கேட்குறாரு. வராது, டாமினேட் பண்ணுற அளவுக்கு சேர்க்க மாட்டோங்க சார். அப்புறம் எதுக்கு அப்புறம் இளநீ இட்லி சார்? அது சாஃப்ட்னஸ்க்காக மட்டும்தான் சேர்க்குறதுங்க சார். இளநீ வந்து நம்ம வால்யூம் நிறைய ஊற்றும் போது கண்டிப்பாக வருங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுசாக வேணும்னு கேட்குறாங்க. அந்த புதுமைக்காக தான் சார் இது மாதிரி இனோவேஷன்ஸ் வர்றதுக்கு காரணமே. இப்போ இளநீர் இட்லின்னு சொல்கிறாங்க, இளநீர் டேஸ்ட் கண்டிப்பாக வராது, அதில் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் தான்.